இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன அப்பான்னு தாராளமா கூப்பிடலாம். சரியா? ஆனா உன்னோட உண்மையான அப்பா யாருன்னு கேக்குறேன். அப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை தவிர வேற யாரையும் எனக்கு அப்பாவா தெரியாது. நீங்க தான் என்னோட அப்பா. ஜஸ்ட் மிஸ். என்னடி தமிழ் இப்படி பண்ணிட்ட? உன் அப்பனே கேக்குறா. இதான் டைம்னு சொல்றதை விட்டுட்டு நீ உங்க அம்மாவுக்கு மேல பெரிய ஆளா இருக்கியே. ஐயோ கடவுளே. சரி, ஓகேடா, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, அப்புறமா பேசலாம். பாரதிய புடிச்சு போய் அவ கூட நாங்களே உருவாக்கிக்கிட்ட சொந்தம். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாரதிக்கு சொந்தம்னு யாரும் இல்லையா? இருக்காங்க. நாங்க பாரதியோட ஃப்ரெண்டு ஆண்டாள்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பாட்டி தான் நானு. அவளோட அம்மா தான் லட்சுமி. பாரதிக்கு வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்தா. நாங்களும் தமிழோட அப்பாவை பார்த்ததே இல்ல. தமிழ கூட்டிக்கிட்டு அவ வயித்துல ஆதித்யாவை சுமந்துக்கிட்டு வந்தா. நாங்களும் அவகிட்ட நடந்த விஷயத்தை விசாரிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அவ எதையுமே சொல்லல. நாங்களும் பாரதி அவ குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு வேண்டாத சாமி இல்ல தம்பி. நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம். அவ இதுவரைக்கும் சொல்லவே இல்ல தம்பி. நீங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கு புண்ணியமா போகும் தம்பி. அவ ரொம்ப நல்லவ தம்பி. ஆனா அவ வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. நல்லவங்க பொழப்பே இப்படித்தான். என்ன பண்றது? இவன் வழியிலே போய் பாரதி தான் இவன் பொண்டாட்டின்னு இவனையே கண்டுபிடிக்க வைக்கணும். பாரதி சொல்லுவான்னு எதிர்பார்க்கறது சுத்த வேஸ்ட். நல்ல யோசி. அப்படியே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரட்டும். ஆதி, நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க ஆபீஸ் கிளம்பலையா? இல்ல பாரதி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. இன்னைக்கு நான் ஆபீஸ் வரல. நீங்க கிளம்புங்க. ஆதி, உடம்புக்கு என்ன பண்ணுது? ஏன் பாரதி இப்படி கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, பாடி கொஞ்சம் பெயினா இருக்கு. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா ரிலாக்ஸ் ஆயிடும். நான் வேணா லீவ் போடவா? உடம்புக்கு முடியலன்னு சொல்றீங்களே. நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நான் பாத்துக்கிறேன். ஆதி, என்னாச்சு? ஐ யூ ஆல் ரைட்? எனக்கு ஒண்ணும் இல்ல மித்ரா, நீங்க எல்லாரும் ஆபீஸ் கிளம்புங்க. இல்ல இல்ல, நான் எங்கேயும் போகல ஆதி. அண்ணா, நீங்க கிளம்புங்கண்ணா. நான் ஆதி கூட வீட்லயே இருக்கேன். சரி மித்ரா, நீ பாத்துக்கோ. மித்ரா, சொன்னா கேளு. நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன பாத்துக்க எனக்கு தெரியாதா? எனக்கு டயர்டா இருக்கு, வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். இதுக்கு எதுக்கு ஆளாளுக்கு இப்படி பதறீங்கன்னு தெரியல. மீனாக்கா இருக்காங்கல்ல, எனக்கு ஏதாவது வேணும்னா அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன். போதுமா? ஆமா மித்ரா, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துப்ப? அதான் தெரியுமே, நான் ஆபீஸ்க்கு கிளம்புனதும் அப்படியே ஃப்ரெண்டை பார்க்க போறேன், கோயிலுக்கு போறேன்னு ஊர் சுத்த கிளம்பிடுத. மித்ராவே இருக்கட்டும். என்னங்க இப்படி பேசுறீங்க? எப்பயாச்சும் ஒரு தடவை போறதான், அதுக்காக எப்பயுமா போயிட்டு இருப்பாங்க? நான் பாத்துக்கிறேங்க. அதான் சொல்றாங்கல்ல மித்ரா, மறந்துட்டியா? இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ உங்க அண்ணாவும் கண்டிப்பா அந்த கிளைண்ட்டை போய் பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த மீட்டிங் அடிக்கடி போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கு. கிளைண்ட் டென்ஷன் ஆகிடுவார். ஸோ நீங்கள் 2 பேரும் போய் மிஸ் பண்ணாமல் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க. யா, யூர் ரைட். சரி, ஓகே ஆதி. சரி, உடம்ப பார்த்துக்கோங்க. அண்ணா, கிளம்பலாம். சரி மீனா, ஆதிக்கு என்ன வேணுமோ அதை டைமுக்கு செஞ்சு கொடு. ஊர் சுத்த கிளம்பிடாத. சரிங்க. ஆதி, வரேன். பாய் ஆதி. பாய். ஆதி, நீங்க ஓகே தானே? பாரதி, எதுக்கு இவ்வளவு வரி பண்றீங்க? கேரி ஆன்.
எப்படி இருக்கீங்க சுதாகர்? ஆ ஃபைன், நல்லா இருக்கேன். ஆதி இவரு மித்ரா, நான் உங்களுக்கெல்லாம் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓ அவர் பையனோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. என்கிட்ட ஆல்ரெடி ஃபோனில் சொல்லியிருந்தாரு. அப்படியா? ம். ஓகே ஓகே. சுதாகர், நம்ம லாஸ்ட் டைம் லால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த பார்ட்டியில மீட் பண்ணது தான். அதுக்கப்புறம் நானும் உங்களை பார்க்கவே இல்லை. ஆ ஆ. ஆமா, நீங்க அங்க வந்திருந்தீங்களா? ஆமா, நானும் மகேஸ்வரியும் தானே வந்திருந்தோம். என்னன்னு ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசுறாரு. எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு மித்ரா. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என் பையனுக்கு மேரேஜ். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். நீங்க எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பாக சார். சார் உட்காருங்க, ஆ, காஃபி சாப்பிட்டு உட்காரு. ஆதி காஃபி. தேங்க்யூ. ஆதி கொடுங்க. ம். மித்ரா, பத்திரிக்கையில பேரை பத்தியா? ஆதி பாரதின்னு போட்டிருக்குனா? ஏய், இது ரொம்ப யதார்த்தமா நடந்திருக்கிற விஷயம். இதை நாமளே பெருசுப்படுத்த வேண்டாம். சரி, நாங்க அப்ப போயிட்டு வரோம். எல்லாரும் கண்டிப்பா மறக்காம பொண்ணையும் மாப்பிள்ளையையும் ஆசீர்வாதம் பண்ண வரணும். கண்டிப்பா. ஷியோர் சார். நாங்க வரோம். கண்டிப்பாக வந்துடுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. வரங்க. போயிட்டு வரோம் ஆதி. தேங்க்யூ. வா. வரங்க. மித்ரா, அந்த பத்திரிகையை கொடுத்துட்டு போ. நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ம்